அவங்க கிட்ட உதவி கேட்டா இரக்க குணத்தோட செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் அவங்களோட இக்கட்டான சூழ்நிலையில கூப்பிட்டு இருக்காங்க. வந்து அவங்கள எப்போ நீங்க கூப்பிடலாம், எப்படி கூப்பிடலாம், அவங்களோட நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்த நம்மளுடைய தெய்வங்களுக்கு எப்படி நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, முடிவுக்கே வர மாட்டேங்குது, தடைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நற்பவி யோகிராம் சரத்குமார் ரேகா த டாரட் குவீனின் அன்பான வணக்கங்கள். உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. அந்த நிலையில நீங்க இருக்க மாதிரி நடந்து போயிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் உங்களை சுத்தி இருக்காங்க, கூட்டமா இருக்கு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டீங்க. அந்த நேரத்துல அங்க இருக்க மக்கள் உங்க மீது இரக்கப்பட்டு உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு யோசிப்பீங்களா? அல்லது நீங்க வணங்குற இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், அல்லது முருகன், சிவன், ஜீசஸ், அல்லாஹ், இவங்கள யாரை கூப்பிடுவீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உதவி கேட்கறதுக்கும் கருணையோட உங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் இப்ப நான் சொல்ல போற டாபிக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன். அதுல ஒருத்தங்களை பத்தி சொல்லியிருந்தேன். அவங்க கிட்ட உதவி கேட்டா இரக்க குணத்தோட செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் அவங்களோட இக்கட்டான சூழ்நிலையில கூப்பிட்டு இருக்காங்க. வந்து அவங்க உதவி செஞ்சிருக்கிறதா எனக்கு ஃபீட்பேக்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. சில பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாங்கிறது தான் இந்த வீடியோ. யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களா? அதுக்கு முதல்ல இந்த பாடலை பாடிடுறேன், அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. யாருன்னு தெரிஞ்சிருச்சா? கமெண்ட் செக்ஷன்ல கிரீன் தாரா அல்லது பச்சையம்மன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கிரீன் தாரா அப்படிங்கிறவங்க ஒரு இரக்க குணம் கொண்ட ஒரு தேவி. நீங்க பச்சையம்மனாகவும் நீங்க யோசிச்சுக்கலாம். யார் இந்த கிரீன் தாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அவங்கள எப்போ நீங்க கூப்பிடலாம், எப்படி கூப்பிடலாம், அவங்களோட நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்த நம்மளுடைய தெய்வங்களுக்கு எப்படி நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கிரீன் தாரா அப்படிங்கிறவங்க அவலோதிகேஸ்வரா அப்படிங்கிற புத்த மதத்துல இருந்த ஒரு போதகரின் கண்ணீரின் நீர் வழியாக பிறந்தவங்க தான் இந்த கிரீன் தாரா. இதற்காக பிறந்தாங்கன்னா மக்கள் நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே பிறந்தவங்க இவங்க ஏன் பச்சையா இருக்காங்கன்னா, பச்சை அப்படிங்கிறது ஒரு ஹீலிங் கொடுக்கக்கூடிய கலர். எங்க ஒரு காயம் ஏற்பட்டது உங்க உடம்புலனா கூட அது பச்சை கலர்ல இருக்க ஆயின்மெண்டோ அல்லது முன்னெல்லாம் பச்சை இலையெல்லாம் அரைச்சு போடுவாங்க. சரியா? அந்த கலர் எப்பவுமே ஹீலிங் எனர்ஜிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கலர். சரி, ஹீலிங்காக மட்டும் இல்லை, அவங்க உட்கார்ந்துருக்க ஸ்டைலையும் நீங்கள் பாருங்க. ரைட் கால், அதாவது வலது காலை கீழே தொங்க போட்ட மாதிரியும், அடுத்தது இடது கால் அதை மடிச்சு உட்கார்ந்துருக்க மாதிரியும் அழகா இருப்பாங்க. ஒரு குயின் மாதிரி இருப்பாங்க. ஆனா ரொம்ப ஒரு சாந்த ஸ்வரூபினியா உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா சாந்தமா இருக்கிறதுனால கூப்பிட்ட உடனே எழுந்து ஓடி வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களோட கைகளையும் பாருங்க. அவங்களோட வலது கையும் சரி, இடது கையும் சரி, ஒண்ணு நம்மளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அவங்களோட ரைட் ஹேண்ட், அதாவது வலது கை. இடது கை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக, அதாவது பியூரிட்டி, உங்களை குணப்படுத்துறதுக்கு, உங்களை சுத்தி இருக்க எனர்ஜி எல்லாம் கிளென்ஸ் பண்றதுக்காக தான் அந்த தாமரை தண்டோட உட்கார்ந்துருக்காங்க. தாமரையும் தாமரை தண்டோடையும் உட்கார்ந்துருக்காங்க. இவங்களை நான் நம்மளோட பச்சை அம்மனுக்கு நிகராக தான் நான் எப்பயும் பார்ப்பேன். ஏன்னா இப்போ கிரீன் தாரா அப்படிங்கிறவங்க புத்த மதத்துல 21 தாராக்களில் முதன்மையான தாரா கிரீன் தாரா. அதுவே தான் நம்மளோட மதங்கள்ல நம்மளோட ரிலீஜனை நம்ம ஃபாலோ பண்றது பச்சை அம்மன். பச்சை அம்மன் இவங்க பார்வதி தேவியின் ஒரு
அவதாரம். கிரீன் தாராவை நீங்க எப்பெல்லாம் கூப்பிடலாம்? உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, முடிவுக்கே வர மாட்டேங்குது, தடைகள் நிறைய இருக்கு அப்படின்னா கிரீன் தாராவை கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடலாம்? அவங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. புத்திசம்ல சொன்ன மந்திரம் தான். அதை நீங்க சாண்ட் பண்ணலாம், ரிப்பீட்டடா சொல்லலாம். 21 முறை 21 டைம்ஸ் ரிப்பீட்டடா சாண்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை நான் சொல்ற மாதிரியே நீங்க சொல்லலாம். ஓம் தாரே தூரே ஸ்வாஹா. ஓம் தாரே தூரே ஸ்வாஹா. ஓம் தாரே தூரே ஸ்வாஹா. சரி, இந்த மந்திரத்தை ரிப்பீட்டடா இப்படி சொல்லிட்டே இருங்க. எவ்வளோ டைம் சொல்லணுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வைத்து சொல்லி பாருங்க. அதோட வைப்ரேஷன் உங்களால உணர முடியும். நம்ம ஒருத்தங்களுக்கு டாரட் ரீடிங் பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பதில்கள் வந்திருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியான ரெமிடிஸ், அதாவது தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி தரும்போது அதை அவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா அவங்க வாழ்க்கையில மாற்றம் வரதை அவங்களால உணர முடியுது. நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த ஃபீட்பேக்ஸ். இதோ உங்களுக்காக. மேம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் ஒரு கிறிஸ்டியன். ஆனால் நீங்கள் சொல்கிற ரெமடிஸ் லைக் இன்னர் ஹீலிங்ஸோ இல்லை நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் விளக்கு பண்ணலாம், இந்த நேரத்தில் சாமிகிட்ட போகலாம், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே செம்மையாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது மேம். தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ கடவுளை விட உங்களை ரொம்ப பிலீவ் பண்ணுறேன், அஸ் வெல் அஸ் நீங்கள் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். சரி, இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் இருக்கா? எஸ், இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அதை டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க படிச்சு பாருங்க. ஓம் தாரே தூரே ஸ்வாஹா அப்படிங்கிறது அம்மா தாயே பச்சை தாரா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறது தான் அதோட சிம்பிளான அர்த்தம். நாங்க மேனிஃபெஸ்டேஷனுக்காக மெடிடேஷன் அப்போலாம் இதை நம்ம யூஸ் பண்ணலாமா? இந்த மந்திரத்தை எஸ், தாராளமாக பயன்படுத்துங்க. கிட்ஸ் எக்ஸாமுக்கு போகும்போது அல்லது நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க, பயமா இருக்கு, கோர்ட்டுக்கு போறீங்க, ஒரு கேஸ் இருக்கு, உங்களுக்கு பயமா இருக்கு, அந்த சிச்சுவேஷன் அதாவது அங்க நடக்க போறதை நினைச்சாவே உங்களுக்கு பயம் இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி படன்னு இருந்துட்டே இருக்கு அப்படின்னா உடனே நீங்க கூப்பிட வேண்டிய ஒருத்தர் தான் இந்த கிரீன் தாரா. கிரீன் தாரான்னு நீங்க இங்கிலீஷ்லயும் சொல்லலாம், பச்சை தாரான்னு சொல்லுங்க, அல்லது பச்சை அம்மா அப்படின்னு கூப்பிடுங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்ல ஒரு பாடல் பாடியிருந்தேன். அந்த பாடலையும் நீங்க மனமுருகி நீங்க பாடுனீங்கன்னா பச்சையம்மன் வருவாங்க. அல்லது மெடிடேஷன் மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா ஒரு கேண்டில் ஏத்தி வச்சுக்கோங்க. பச்சை கலர் கேண்டிலா இருந்தா ரொம்ப நல்லது, சிறப்பு. பச்சை கலர் கேண்டில் ஏத்திட்டு லைட் எல்லாம் அணைச்சிட்டு தியானம் செய்யற ஒரு இடமா தேர்ந்தெடுத்துக்கோங்க, அமைதியான இடம். இந்த முத்திரை, ஓகே, இந்த முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வைத்து இப்ப நான் சொல்ற மந்திரத்தை பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கும் கேட்கும், அமைதியா அதை உணருங்க. எவ்வளவு நேரம் செய்யலாம் அப்படின்னா உங்களால எவ்வளவு நேரம் கண்களை மூடி கவனமாக உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு நேரம் செய்யுங்க. ரெக்கமெண்டேஷனா சொல்லணும்னா கரெக்டா 12 நிமிஷம் 12 மினிட்ஸ் அட்லீஸ்ட் நீங்க செய்யணும். அப்பதான் அந்த எனர்ஜியை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்ப கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வச்சுக்கோங்க. ஓம் தாரே தூரே ஸ்வாஹா. 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 இனி உங்க வாழ்க்கையில பயம் அப்படிங்கிறதே இருக்காது. எந்த ஒரு நிலைமையிலையும் பயம், மனசுக்குள்ள படபடப்பு அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத முழுமையா நம்புறேன். இந்த வீடியோ வழியாக அந்த மெசேஜ் உங்களுக்கு அழகா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்புறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.